Hey guys, welcome back to the vlog. Day 2 of Malpare. நான் இப்போ வந்து ரூமில் இருந்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாட்டர் ஃபால் இந்த கிளிப்பில் பார்த்துருக்கேன் அதெல்லாம் குளிச்சுட்டு பலனாக போயிட்டுருக்கோம். உங்கள் குரூப் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 செட் ஆஃப் ரைடர்ஸ் 8 பேரில் ஒருத்தர் கன்னி ரைடர் நம்ம அரவிந்த் ப்ரோ ஆர்லேயில் வந்திருக்காரு. இன்னொரு குரூப் இருக்குது, அவங்க தான் இருக்கிறதுலையே பொறுமையாக வருதுன்னு பிச்சுக்கிட்டு போவாங்க. முதல் ராஜானா 69, அப்புறம் வந்து அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பு காய் போது சிவப்பு காயும் பின்னாலேயே போத இவங்க வந்து பொறுமையாக போகிறேன்னு ஆரம்பித்தாங்க. நம்ம ரைட ஆரம்பிச்சது நாங்கள் பொறுமையாக தாண்டா போவோம், நீங்கள் தாண்டா வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ பலனார் போகிறோம். பலனார் ஸ்ட்ரெயிட்டாக நாங்கள் போகலாம், ஆனால் நம்ம போக மாட்டோம். இங்கேருந்து வாண்டடாக வாட்டர் ஃபால் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் மேலே ஏறுவோம். பேரில் போய்கிட்டு இருக்கோம். கண்டினியூங் த குரூப் டைனமிக் பார்த்தீங்கன்னா இந்த 3வது குரூப் வந்து நான், விஷ்ணுனா, அப்புறம் வந்து சந்துரு ப்ரோ. நமக்கு இதுக்குப்பா வந்து யார் வம்புக்கு போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சேஃபாக கார்னர் பண்ணிவிட்டு சேஃப் ஸ்பீடில் ரைட் பண்ணுற குரூப் தான் நான். இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, மிச்சம் 3 பேர், இந்த சிவப்பு காயின் கருப்பு காயின், அவங்க வந்து இந்த கரண்ட்டு கம்பத்தை நாய் பற்ற மாதிரிங்கிற மாதிரி கார்னரை பார்த்தா வேகமாக போவாங்க. ஸோ அந்த ரிஸ்க்கெலாம் நாங்கள் எடுக்கிறது இல்லை. சரி, இந்த வீடியோவில் என்ன பண்ணலாம், சரி கலனார் போகிறோம், அது மட்டுமே ரைடாக இருக்கக்கூடாது இல்லையா, அதனால சரி பைக்கு மாற்றி ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தண்ணாவோட பைக்கை வாங்கியிருக்கேன். எங்கள் குரூப்பில் 3 RC 390 இருக்குது கேடிஎம். 3மே வந்து டிஃப்ரெண்ட் செட்டப், 3 டிஃப்ரெண்ட் சஸ்பென்ஷன் செட்டப், கிளச் செட்டப் எல்லாமே டிஃப்ரெண்ட். ஒன்று வந்து ரேஸ் டியூன்டு, இன்னொன்று வந்து என்ன டியூன்னே தெரியல, நான் ஓட்டிகிட்டு இருக்கிறது மிக்ஸ் டியூன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரைட் பண்ணிகிட்டு இருக்க ஆர்சிக்கும் எனக்கு ஒரு க்ளோஸ் கனெக்ட் இருக்குது. இது வந்து 2019 ஆர் 18 இந்த பயஸ் நான் வந்து ட்ராவலிங் ஃப்ரம் கேரளா டு சென்னை. அப்போ வந்து இன்ஜின் சீஸ் ஆன மாதிரி ஆகி ஸ்டாப் மிட்வே ஆன் த வே டு சென்னை. அங்கேருந்து ஒரு டாடா ஏஸில் வண்டியை போட்டு நைட்டு வண்டியோடையே உட்காந்துட்டு ஒரு 11-11:30 நைட் ரீச் ஆனார். ஸ்ட்ரெயிட்டாக சேலையூரில் இருக்க கேடிஎம் சர்வீஸ் வந்துட்டு அங்கே வண்டியை பார்க் பண்ணார் நைட் 12 o'clock. பண்ணதுக்கப்புறம் நாங்கள் போய் அவரை பிக் பண்ண போனப்போ லைக் பைக் இதாகிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் இருந்தார். அப்புறம் ஒரு 2 monthsங்க என் ரூம்லேயே இருந்து அந்த பைக்கு டெய்லியும் ஷோரூமுக்கு விசிட் பண்ணி அது என்ன ப்ராக்ரஸில் இருக்குது பார்த்துட்டு, நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போகிற மாதிரி பைக்குக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி, நான் ஆஃபீஸ் கிளம்பும்போது அவர் ஷோரூம் கிளம்பி போவார் பைக்கு என்னாச்சுன்னு பார்க்க. ஸோ ஃபுல்லாகவே இன்ஜின் ரிவாம்ப் பண்ண வேண்டிய ஒரு வண்டி, ஒரு 90,000 கிட்ட ஓடி இருந்தது. அப்புறம் இன்ஜின் ரிவாம்ப் பண்ணிட்டார், கம்ப்ளீட் இன்ஜின், நியூ இன்ஜின், உள்ள எல்லாமே மாற்றி, ஸ்பீடோமீட்டர் புதுசு, பிஸ்டன் புதுசு, எல்லாமே போர் ஃபுல்லாகவே மாற்றிருக்கு. ஸோ வண்டி வந்து பிராண்ட் நியூவாக இன்ஜின் இருந்தது. அந்த வண்டியை எங்கிட்ட கொடுத்துட்டு ஹி வென்ட் டு கேரளா, என்ஜின் செட் பண்ணி கொடுறா அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. நான் அதை ஒரு 1 month சென்னை OMR ரோட்டில் ஆஃபீஸ் போகிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு நல்லா வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அதனால எனக்கு இந்த வண்டியோட க்ளோஸ் கனெக்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஜிபி ஷிஃப்ட், அதாவது ரேஸ் ஷிஃப்ட்டு. ஸோ 2 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, ஒன்று ரோட் ஷிஃப்ட், இன்னொன்று ஜிபி ஷிஃப்ட் ஆர் ரேஸ் ஷிஃப்ட். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்க்குற பைக்கில் இருக்கிற ரோட் ஷிஃப்டில் இது ரிவர்ஸ். ஸோ அது வந்து அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். அதை ஓட்டி நான் வந்து என் பைக்கில், அப்போ இருந்த பைக்கில் அதே செட்டப் போடணுங்கிற மாதிரி போட்டிருந்தேன் ஜிக்ஸரில். இந்த RC 390 வந்து YSS சஸ்பென்ஷன்
இதில் ஆக்சுவலாக ஷார்ட் ஃபேக்ட்ரி சஸ்பென்ஷன் போட்டிருந்தாரு, பட் இப்போ ராஜானாவோட ஒய்எஸ்எஸ் சஸ்பென்ஷன் தான் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி அப்கிரேடட் சஸ்பென்ஷன் தான். இதோட ஃபீல் வந்து உங்களுடைய ஸ்டாக் சஸ்பென்ஷனில் வருமானா சான்ஸே கிடையாது. பார்த்தீங்கன்னா 3 R330லையுமே 3 டிஃபரெண்ட் சஸ்பென்ஷன். ஒன்று வந்து நான் சொன்னது ஒய்எஸ்எஸ், இன்னொன்றில் வந்து ஷாக் ஃபேக்ட்ரி, அண்ட் இன்னொன்றில் வந்து ஜெட்லிங். ஸோ இந்த 3 சஸ்பென்ஷனுமே சோர்ஸ் பண்ணது டிஃப்ரெண்ட் பிளேசஸ். ஒன்று வந்து ஷாக் ஃபேக்ட்ரி ஃப்ரம் ஃப்ரான்ஸு, ஒய்எஸ்எஸ் வந்து ஐ திங்க் எல்ஆர்எல் மோட்டார்ஸ், அண்ட் ஜெட்லிங் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஃப்ரம் பூனே. These guys are specific for suspension and customizing it based on your weight, ரைடிங் ஸ்டைல் அண்ட் எவ்ரி திங். ஸோ அது வந்து விஷ்ணுனால வண்டியில் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இதை தான் மேஜராக கவர் பண்ணலான்னு ஒரு ஐடியா. 3 ஆர்சியுமே எனக்கு இந்த ரைடில் ஓட்டுறக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதனால அதை கவர் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மூவிங் பேக் டு ஒய்எஸ்எஸ், இதில் வந்து ஐ திங்க் சர்வீஸ் இஸ் அ ப்ராப்ளம், பட் இட்ஸ் பீன் லைக் 1 year இல்லை நினைக்கிறேன். இதோட ஃபீட்பேக் வந்து இட்ஸ் வெரி ஈஸிலி கஸ்டமைசபிள். நம்மளுடைய ப்ரீலோடு ரைடர் சாக் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்து வெரி ஈஸி அண்ட் வெரி கஸ்டமைசபிள் டு யுவர் வெயிட் அண்ட் ரைடிங் ஸ்டைல். For track specific we adjust the preload and we adjust the sag based on it. It is very easy to do it and ரொம்ப steady on corners, no wobbles, and in bad roads பத்தி feedback இல்லை, but cornersலையும் trackலையும் I think it is very stable. I think that's the reason people like it. And இதில் இந்த பைக்கில் ப்ரோ கிளச்சோட கிளச் அசம்பிளியோட பூஸ்டப் நினைக்கிறேன். ஸோ அது போட்டிருக்காங்க. அந்த ஸ்பீடோமீட்டர் கிட்ட சின்னதாக ஒரு ட்ரையாங்கிள் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ட்ரையாங்கிள் தான், அந்த பாக்ஸ் தான். ஸோ இட் மேக்ஸ் த கிளச் மோர் ஸ்மூத்தர் அண்ட் வெரி ஈஸி டு ஷிஃப்ட். திஸ் இஸ் ஆல்ரெடி ஹேவிங் எ ஸ்லிப்பர் கிளச், பட் இது வந்து ரொம்ப ஈஸியாக ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆர்சிலையும் திஸ் இஸ் வெரி ஆன் சாஃப்ட், இட்ஸ் ஆன் த சாஃப்டர் சைட். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ரெண்டில். ஒன்று சஸ்பென்ஷன், ஒன்று கிளச்சு, அண்ட் இன்னொன்று வந்து நான் சொன்ன மாதிரி ஷிஃப்டிங் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட், ரிவர்ஸ் ஆஃப் வாட் வி யூஸ்வலி ரைட். அண்ட் இந்த பைக் வந்து ஒரு மியூசியம் பீஸ் மாதிரிங்க. ரெடி பண்ணணும்னு நினச்சா டக்குன்னு ரெடி பண்ணிடுவார். ரொம்ப நாளாக சும்மா இருந்தது, இப்போ தான் ரெடி பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப நிம்பிளாக இருக்கும், கார்னர்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும், நம்ம கான்ஃபிடெண்ட்டாக திரும்பலாம். அதே மாதிரி ஒரு ட்ராபேக் மட்டும் இருந்தது, இதில் ஹேண்டில் வந்து ரொம்ப சின்னதாக இருந்தது. லெஃப்ட் சைடு சின்னது, ரைட் சைடு வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு. ஐ திங்க் அண்ட் நான் RC390யோட ஜென்ரல் ஒரு ஐடியா என்ன இருந்ததுன்னா, லைக் காமன் மேன் கேடிஎம்ல RC390 லான்ச் பண்ணப்போ ஐ தாட் இட்ஸ் அ வெரி அக்ரெசிவ் பைக் அண்ட் வெரி டிஃபிகல்ட் டு ரைட் அண்ட் ஐ திங்க் ப்ரோன் டு ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்தது இந்த பைக்ஸ் எல்லாம் வந்தப்போ. ஸோ அப்போ வந்து இந்த பைக்ஸ்லாம் ஓட்டினப்போ தான் ஐ ரியலைஸ்ட் பைக்ஸ் ஆர் ஸ்டாக் செட்டப்பில் இட் இஸ் லைக் தட். நம்ம ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பைக்கை கஸ்டமைஸ் பண்ணால் இட் இஸ் மோர் ஃப்ரெண்ட்லி அண்ட் எனி ரைட்ஸ், இவிஸ் லாங் ரைட்ஸ் இட் மேக்ஸ் இட் கம்ஃபர்டபுள். அதுக்காக RC390 கம்ஃபர்டபுள் வித் பேட் ரோட்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஜெட்லிங் சஸ்பென்ஷன் போட்டால் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம தலைவர் போட்டிருக்காரு, அந்த ஃபீட்பேக்கில் பார்ப்போம். பட் இட் மேக்ஸ் இட் வெரி ஈஸி டு ரைட் ஆன் இஃப் யூ கஸ்டமைஸ் இட் மோர். அந்த உங்களோட வெயிட்டுக்கோ உங்களோட ரைடிங் ஸ்டைலுக்கோ பைக்கை இன்னும் டியூன் பண்ணினோ இல்லை சஸ்பென்ஷன் அப்கிரேட் அந்த மாதிரி பண்ணும்போது ஐ ரியலைஸ்ட் இட் மேக்ஸ் இட் மோர் ஃப்ரெண்ட்லி டு ரைட். ஸோ நானும் இப்போ என் பைக்குக்கு சஸ்பென்ஷன் அப்கிரேட் தான் பார்த்துட்டு இருக்கேன், பட்
ஐ திங்க் ஒய்எஸ்எஸ்ல அவைலபிள். எனக்கு ஜெட்லிங் மாதிரி போகணும், ஏன்னா ஐ மோஸ்ட்லி கான்சென்ட்ரேட் டூரிங், அதனால அது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. சரி பார்க்கலாம், கிடைக்கும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒயிட் ஸ்கார்பியோ ரொம்ப நேரமா என்ன கூட மூவ் பண்ணிருக்கான், விடவே மாட்டான். சிக்னல் பண்ணாலும் விட மாட்டான். அந்த நல்ல கார்னரில் மட்டும் நிற்கிறான், ஸ்லோ பண்ணிக்கிறான், பேசிட்டு இருக்கான். சந்திரபாபு வெறி ஏறிட்டு இருக்காரு, எப்போ அடிக்க போறாருன்னு தெரியல. விட்றா, வழியே விட்றா, ஏன்டா இப்படி பண்ற? தலைவர் லெஃப்ட்ல யாரவர் நன்னி நம்மளும் ஏறுவோம், புடிச்சிடுறா கைக்குள்ள. போயிட்டான். ஆத்தி, நம்ம தான் மாட்டிக்கிட்டோம். இவரு போயிட்டாருல, எங்கிட்டு போறது? ஒயிட் லைனுக்குள்ளேயே போறானா பாருங்க, ஏறி ஏறி போறான் ரைட் லைன்ல. நான் எங்கடா போறது? நீ இப்படி போனா வழி விட்றா. ஸோ வெள்ள சட்டை ஒன்னா தாண்டா என்ன லுக்கு நேரத்துக்கு தரமா முடிக்கிற இவருடைய டீ குடிச்சிட்டு ரீச் தலனார் செக் போஸ்ட். அங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ஸோ செக் போஸ்ட்டில் பர் ஹெட் 100 ஃபார் பைக் அண்ட் 100 ஃபார் பர்சன். ஸோ எல்லாம் பே பண்ணிவிட்டு நாங்கள் தலனார் வியூ பாயிண்ட் பக்கம் போயிட்டுருக்கோம். சம்ம வியூ, ஃபுல் ஆஃப் டீ எஸ்டேட். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது.